பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தன் வாழ்வில் நல்லதோர் நிலைமை அடைந்த பின்பு அனைவரும் கூறும் சொல் என்னவென்றால், பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள் என்பதே. ஆனால் அதில் முக்கிய பங்கு அவர்களுக்கு கல்வி அறிவை போதித்த ஆசிரியர்களை போய் சேரும். ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவர்களின் வாழ்வில் எத்தனையோ மேதாவிகளை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். உதாரணம், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஏரோசிஸ்ட், பைலட்ஸ், நேவி, ஆர்மி, பொலிட்டிக்கல் லீடர்ஸ், கலெக்டர்ஸ், சயின்டிஸ்ட், மியூசிக் டைரக்டர், ஆக்ட்ரஸ், இன்னும் சொல்ல போனால் எவ்வளவோ துறை உள்ளது. அதற்கெல்லாம் முதன்மையான மூல காரணம் ஆசிரியர்கள் மட்டுமே. பல தலைமுறைகளை தழைக்க செய்யும் தன்னலம் இல்லாத தனித்துவமான உள்ளம் கொண்ட ஆசிரியர்களுக்கு நன்றி என்ற சொல் போதாது. நமக்கெல்லாம் நம் வாழ்வில் புகழை ஏற்படுத்தி தந்து அரியணை ஏற்றிய புண்ணிய பாதங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவோம் நாம். அந்த வகையில் இன்று நாம் பல அறிஞர்களையும் மேதாவிகளையும் உருவாக்கிய குட் ஷெப்பர்ட் பள்ளியின் சிறப்பு அம்சத்தை குறித்து நாம் பார்ப்போம். பள்ளியின் பெயரிலே குட் ஷெப்பர்ட் என்ற பெயர் கொண்ட கல்வி கடலை சற்று அலசுவோம். குட் ஷெப்பர்ட் என்றால் தமிழில் நல்ல மேய்ப்பன். பெயர் சுமந்து கல்வி கற்பதிலும் விளையாட்டு, பொது அறிவு போன்ற எல்லாவற்றிலும் முதன்மையாக இன்று வரை விளங்குகிறது என்றார் குட் ஷெப்பர்டின் தலைமை ஆணையர் திரு ஆண்ட்ரூஸ் அவர்கள். பள்ளியின் சுத்தம், சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் போன்றவைக்கு என்றும் முதன்மையான முன்னுரிமை அளிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கு படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் படிப்பு மட்டுமல்லாமல் அவர்களின் தனித்துவமான தனித்திறனை கண்டறிந்து ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி அவர்களின் வளர்ச்சியை வாழ்வில் முதன்மையாக வர வேண்டும் என்று இன்றளவும் ஓயாமல் கற்பிக்கின்றோம். மழலை செல்வங்களின் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப பாடத்தை கற்பிக்கின்றனர் கல்வி ஆசிரியர்கள். பிள்ளைகளை நினைத்து பெற்றோர் எண்ணங்களை வானவில் வண்ணங்களாக மாற்றுவதே எங்களின் முதன்மையான முன்னுரிமை. பள்ளியின் மேம்பாட்டில் அக்கறை கொண்ட ஆளுமை மிக்க ஆசிரியர்கள் உள்ளதால் எங்கள் பள்ளிக்கூடம் பெற்றோர்கள் மனதில் என்றும் முதன்மையான இடத்தை பிடித்துள்ளது என்றார் குட் ஷெப்பர்ட் தலைமை ஆணையர் திரு ஆண்ட்ரூஸ் அவர்கள். என் பேர் மைதிலிங்க. குட் ஷெப்பர்ட் ஸ்கூல் பக்கத்துல தான் வீடு இருக்குதுங்க. இந்த ஸ்கூல்ல எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. எஜுகேஷன், டிசிப்ளின்ங்க. எங்க பசங்க 2 பேர் இங்க படிக்கிறாங்க. ஒருத்தர் படிச்சு முடிச்சுட்டு டிகிரி போறாங்க ஜெயின் காலேஜ்ல. எங்க பாப்பா இப்போ 10th படிக்குதுங்க. வினிஷ்கா 10th படிக்குதுங்க. எங்க தம்பி பசங்களும் இங்க எஜுகேஷன் நல்லா இருக்குதுன்னு 2 தம்பி பசங்களும் சேர்த்துருக்குறோங்க. நீட்னஸ்ல இருந்து, எஜுகேஷன்ல இருந்து, டிசிப்ளின்ல இருந்து சொல்லவே வேணாங்க. இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு தான் எங்க தம்பி பசங்களை கூட நான் இங்க சேர்த்துருக்குறோங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஆக்சுவலி நான் குட் ஷெப்பர்ட் ஸ்கூல்ல பத்தி சில பாயிண்ட்ஸ் சொல்றதுக்கு இஷ்டப்படுறேன். ஸோ என் பையன் இங்க 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. இங்க ஜாயின் பண்ணி 3 years ஆகுது. ஸோ என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. எஜுகேஷன், அது இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தான் அதுக்கு மெயின் காரணம் நான் சொல்லுவேன். ஹைஜீன் பார்த்தா எல்லா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் ஹைஜீனை பத்தி இங்க எங்க கவலைப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. எதனா அப்படி அதை தாண்டி போனாலும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இமீடியட்டா வருது. மேம்ஸ் கால் பண்ணிடுவாங்க. பசங்களுக்கு எதனா ஒரு ஹெல்த், என் பையனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப அடிக்கடிக்கு கோல்டு, அது இம்மீடியட்டா கால் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா இங்க 2 மெடிக்கல் ஃபெசிலிட்டி, 2 நர்சஸ் இருக்கிறாங்க. இம்மீடியட்டா மெடிசன் போட்டுடுறாங்க. எங்களுக்கு சொன்னா கூட நாங்க வரதுக்குள்ள அங்க பசங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது. ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கு. ஹைஜீன், டாய்லெட்ஸ் எப்பவுமே கிளீனா இருக்கும். நாங்க கூட லஞ்ச் பிரேக்ல கூட நாங்க பசங்களை கூட்டிட்டு போயிருக்கோம். வெரி கிளீன். ஹைஜீனும் பர்ஃபெக்ட். எஜுகேஷன் பத்தி சொன்னா என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறாரு. இந்த 3 yearsம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல தான் இருக்கிறாரு. எக்ஸ்ட்ரா காம்படிஷன் என்ன இருக்கு, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எல்லாத்துலயும் என் பையனை அனுப்புறாங்க. அதுக்கு ஃபுல் டீச்சர்ஸ் தான் காரணம். அண்ட் ஹெட் சார் அண்ட் பிரின்சிபல் மேம் அவங்க ரொம்ப என்கரேஜ், மோட்டிவேட் பண்றது ரொம்ப ஜாஸ்தி. குட் ஆஃப்டர்நூன். என் பேர் புவனேஸ்வரி. எங்க வீட்டுக்கார ஆர்மியில வேலை செய்யறாரு. நாங்க இந்த ஸ்கூல்ல எங்க பாப்பா பவித்ரா இப்போ இன்ஜினியரிங் படிக்குதுங்க. இந்த ஸ்கூல்ல நான் 2008ல இருந்து இங்கதான் என் பசங்க 4 பேரும் படிக்கிறாங்க. இப்போ எஜுகேஷன்லாம் நல்லா இருக்குது. சார், மேடம், மிஸ் நல்லா கோஆப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எங்க 4 பசங்களும் இங்க தான் படிக்க வச்சு. எங்க பெரிய பொண்ணு இப்போ பெங்களூர்ல HKBK காலேஜ்ல இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் பண்றாங்க. 2 பசங்களும் இங்க 8th முடிச்சுட்டு பெமல் ஸ்கூல் போயிருக்காங்க. சின்ன குழந்தை இங்க தான் யூகேஜில இருந்து இங்க தான் படிச்சுன்னு வருது. நல்லா இருக்குது. எஜுகேஷன் எல்லாம் நல்லா இருக்குது. மேம் அங்கெல்லாம் கூட நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. சாரு, பிரின்சிபல் மேம் இவங்கெல்லாம் நல்லா
நம்மளுக்கு கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க. எது இருந்தாலும் பசங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ ஆனாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, குழந்தைக்கு ஃபிக்ஸ் போடுங்க, ஹெல்த் ப்ராப்ளமா இருக்குது, உடம்பு எது இருந்தாலும் உடனே எங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. நல்ல ஒரு இதுவா இருக்குது. அதனால எங்க பசங்க 4 பேருமே இங்கதான் படிச்சிருக்கிறாங்க. ஃபீஸ் ஆகட்டும் இதாகட்டும் டைம் கேட்டாலும் சாரு நல்ல ஒரு இது பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் உள்ள ரெஸ்ட் ரூமு எல்லாமே ரொம்ப சுத்தமா கிளீனா நீட்டா இருக்குது. அதனால இந்த ஸ்கூலை விட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணாத இங்கே படிக்க வச்சுருக்கோம் பசங்களை. I am from Good Shepherd English Medium School. We have a high quality of education here. The restroom cleaning is very good. Per day, the restrooms are being cleaned 2 to 3 times. Whenever we come to restrooms, aunties are coming with us for the safety of us. Sports are conducted in a very often. We enjoy in this school. The restrooms are clean. Sanitation in our school. The napkins has been provided in our school. The sanitary napkins are the new model technology used in our school. Have disposers in our school. If we insert a 5 rupees coin, we will get napkins in our school. Napkins are also given for us in the school. Also, we have a medical technology in our school. They are providing a good health and they are keeping a restroom very neat and clean. We are used twice a day and the aunties are cleaning every time. We have many activity in our school. We have sports day. Our sir are celebrating every activities in our school. We are celebrated in everything. We are learning everything from new in these activities. We are very proud to be study in the school. The cleaning is very good about. We are safety and we are very safety to come to school. Our sir is keeping us very good and our management is very good. என்னோட பேர் கிங்ஸ்லி தருண் பிரசாத் எஸ். நான் குட் ஷெப்பர்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து படித்து கொண்டிருக்கின்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கூலோட டாய்லெட்லேருந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கூலோட டாய்லெட் கிளீனிங் ரொம்ப வெள்ளா இருக்குது. இங்கே எல்லா ஆன்டிஸு எல்லாருமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் அவங்க கூட எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணணுன்னு கூட அவங்க சொல்லி தராங்க. எல்லாம் டாய்லெட் போயிட்டு வந்துட்ட பிறகு வாஷிங் ஹேண்ட் கூட க்ளீனாக சொல்லி தராங்க. எல்லாம் போயிட்டு அப்புறம் கூட அவங்க க்ளீனாக சானிடைஸ் பண்ணி டெய்லி 2 times or 3 times a day அவங்க க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. என்னோட மதர் டங் தமிழ் தான். ஆனால் நான் இந்த ஸ்கூலில் வந்த அப்புறம் இங்கிலீஷ் என்னால் க்ளீனாக படிக்க முடிஞ்சிச்சு. என்னால் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச வந்துச்சு. I can speak English fluently by reading in the school. After coming in the school, I learned alphabets from LKG and now I can speak English fluently. In the school we are celebrating every events in the school. Each and every event such as photos days and science exhibition also is being implemented in the school, and we all celebrate all the programs and national festivals. We have very good infrastructures and environment for students to learn. All this make us to learn with the nature and to understanding the lessons of teachers in a very good knowledge. Thank you. ಇದು ನಮ್ಮ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ಸುರಕ್ಷತೆಯನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೋಬೇಕಂತ ಸ್ಯಾನಿಟರಿ ವೆಂಡಿಂಗ್ ಮಿಷನ್ ಅಂತ, ಇದರಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ಟೈಮಲ್ಲಿ ಬೇಕೋ ಅವರು ಬರುವಾಗ ಹೆಣ್ಮಕ್ಳು ಯಾರ ಹತ್ರನೂ ಹೇಳ್ಕೊಳಕ್ ಆಗ್ದಿರ ಬರ್ತಾರೆ. ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದು 5 rupees ಫೈನ್ ಹಾಕಿದ್ರೆ ಇದರಲ್ಲಿ ಪ್ಯಾಡ್ ತಗೋತಾರೆ ಮತ್ತೆ ಮಕ್ಳು ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಈ ಕಡೆ ಇಲ್ಲಿ ನಾವು ಡೆಸ್ಟ್ರಾಯರ್, ಸ್ಯಾನಿಟರಿ ಡೆಸ್ಟ್ರಾಯರ್ ಇದರಲ್ಲಿ ಮಕ್ಳು ಯೂಸ್ ಮಾಡಿರೋಂಥ ನ್ಯಾಪ್ಕಿನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಿಸಾಕ್ದಿರ ಮತ್ತೆ ಶಾಲೆ ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಇರಬೇಕು ಅಂತ ಆ ಸ್ವಚ್ಛತೆಯನ್ನು ನಾವು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ. ಮತ್ತೆ ಇದನ್ನ ಯೂಸ್ ಮಾಡಿರೋ ಪ್ಯಾಡ್ ಇದ್ರೊಳಗಡೆ ಇಟ್ರೆ ಅದು ಸ್ವಿಚ್ ಆನ್ ಮಾಡಬೇಕು. ಆನ್ ಮಾಡಿ ಅದು ಫುಲ್ ಬರ್ನ್ ಆಗಿ ಆ ಡಸ್ಟ್ ಮಾತ್ರ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತೆ. ಆ ಡಸ್ಟ್ ತಗೊಂಡು ಡಸ್ಟ್ಬಿನ್ಗೆ ಹಾಕ್ತಾರೆ. ಸ್ಮೋಕ್ ಹೊರಗಡೆ ಹೋಗುತ್ತೆ, ಒಳಗಡೆ ಏನು ಅದು ಹಾನಿ ಮಾಡಲ್ಲ. லேபு எல்லாமே இருக்குது, மெடிக்கல் எல்லாமே இருக்குது. மேம் அங்கெல்லாம் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. கேம்ஸு, அதுக்கப்புறம் நல்ல காம்படிஷனு, ஃபெஸ்டிவல்ஸ், எந்தெந்த ஃபெஸ்டிவல் வருதோ அந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே சார் நல்ல கோஆப்ரேஷன் பண்ணி பசங்களை என்கரேஜ் பண்ணுறது, பேரண்ட்டை என்கரேஜ் பண்ணுறது, பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறது எல்லாமே கண்டினியூவாக
ஒன்னொன்றுமே நல்லா கிளியராக பண்ணி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண, படிக்காத பசங்களை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி எஜுகேஷன் கொடுக்கணும் அந்த அளவுக்கு அவங்கள கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நிறைய பசங்களை வந்து படிக்கலைன்னா கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஸ்கூல் அப்படி இல்லை, முன்னாடி நிற்க வச்சு அவங்கள தட்டி கொடுத்து நல்லா படிங்கோ, இன்னும் முன்னேறுங்கோ அப்படின்னு நல்லா அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால நான் இந்த ஸ்கூலில். ஸோ எல்லா காம்படிஷன்லயும் நான் அவர் ஜாயின் பண்ணிக்கிறாரு, எல்லாத்தையும் வின் பண்ணியிருக்காங்க வித் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ். ஸ்போர்ட்ஸ் டே வருஷம் செலிப்ரேட் பண்றாங்க. அதுல எல்லாருமே கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க, ஒருத்தர் இல்லைன்ற ஆப்ஷனே இல்லை. கம்பல்சரி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எல்லாம் அவங்களோட இன்ட்ரெஸ்டோட மோட்டிவேட்டோட பண்றாங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் என் வீட்லயே இருக்கு என் பையன் வாங்கின நிறைய ஷீல்ட். ஸோ எஜுகேஷன் பெஸ்ட். நான் வந்து இங்க சேர்க்கும்போது ஸ்டேட் போர்ட்ல இருந்த ஸ்கூலு இப்போ சென்ட்ரல் போர்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கு காரணமே இவங்களோட பெர்ஃபெக்ஷன் தான். இவங்களோட பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து அவங்க சென்ட்ரல் போர்டு சேஞ்ச் ஆயிக்கிறது நாங்கள் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். என் பையன் இங்க இன்னும் கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாருன்றத ரொம்ப பெருமையா சொல்லுவேன் நான். எஜுகேஷன் ஃபர்ஸ்ட், ஹைஜீன் பெஸ்டா இருக்கு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஈவன் பேரண்ட்ஸ்க்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம்னா அவங்களே 2 நர்ஸ் இருக்காங்க, அவங்களே வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு கூட மெடிக்கல் ஃபெசிலிட்டி வெளியே அவுட் சைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அது கூட அவங்க எடுத்துக்கிறாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் டே, ஒரே ஒரு நேஷனல் ஃபெஸ்டிவல் கூட மிஸ் ஆனதே கிடையாது. வருஷம் நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்ப கிராண்டா பண்றாங்க. எல்லா நேஷனல் லீடர்ஸும், என் பையன் ஒரு வருஷமும் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் போடுவார். அவங்கள அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி நேஷனல் லீடர்ஸை பத்தி தெரிய வைக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் வருஷம் நடக்குது. அதுலயும் என் பையன் ஃபர்ஸ்ட் வின் பண்றாரு வருஷம். ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயும் அவர் எதுலையுமே லேக் அவுட் ஆகுறதே இல்லை. சார் வந்து எல்லா ஃபெசிலிட்டிக்கும் முன்னே விடுறாரு. இங்க வந்து நான் என் பையனுக்கு எதுக்கு இந்த ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணேன்னா, இந்த சரௌண்டிங்ல பெஸ்ட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு குட் ஷெப்பர்ட். ஸோ அவனும் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லி தான் இங்க போட்டேன். நான் எதை நினைச்சு இங்க வந்து ஜாயின் பண்ணேன். என் பையன் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. ஸோ ஆல் ஆர் பெஸ்ட். இந்த ஸ்கூல்னா பெஸ்ட் தான். கேஜிஸ்ல குட் ஷெப்பர்ட்னா பெஸ்ட் சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல் சொல்றேன். ஹெல்த் கேர்ல இருந்து டீச்சர்ஸ்ங்க ஒருத்தரும் கேர் பண்றதுல இருந்து எல்லாரையும் பாத்துக்கிறதுல, இப்படி புக்ஸை தூக்கி போட்டு கொஸ்டின் ஆன்சர் அப்படியே சொல்லுவாங்க அவங்க பசங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இங்க டீச்சர்ஸ் கன்னடா இருந்து, ஹிந்தில இருந்து, இங்கிலீஷ்ல இருந்து பசங்க அவ்வளோ நல்லா படிக்குவாங்க. பாத்ரூம்ல இருந்து எல்லாமே, ஒரு பிபி செக் பண்றதா என்ன பண்றது அவ்வளோ கிளியரா பாத்துக்கிறாங்க. எங்க பசங்களை விட்டுட்டு நாங்க வெளியே இருக்கிறோன்னா பேரண்ட்ஸை விட அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் கூட நம்ம இது சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்கூலுங்க. ஒரு டீச்சர்ஸுங்க சரி, ஸ்டாஃப்ங்க, வாட்ச்மேன், ஃபாதர்ல இருந்து ஒரு பொட்ட பசங்களை கூட வெளியே விட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட இப்படி கீழே விழுந்துட்டா கூட பசங்களை அவ்வளோ அருமையா பாத்துக்கிறாங்க. மெடிக்கல்ல இருந்து, டிசிப்ளின்ல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, ஒரு ನೀಟ್ನೆಸ್ಸು ಸರಿ, ಎಜುಕೇಶನ್ ಸರಿ ಅவ்வளೋ ಸೂಪರ್ இருக்குங்க. ನಮಸ್ತೆ ಸರ್, ನನ್ನ ಹೆಸರು ಭವಾನಿ ಅಂತ. ನಾನು ನಿಯರ್ಲಿ 13 ಇಯರ್ಸ್ ಇಂದ ಇಲ್ಲಿ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಟೀಚರ್ ಆಗಿ. ಎಲ್ಲಾ ಟೀಚರ್ಸ್ ಇಲ್ಲಿ ಕ್ವಾಲಿಫೈಡ್ ಟೀಚರ್ಸೇ ಇರೋದು. ಜೊತೆಗೆ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಅನುಕೂಲನೂ ಇದೆ. ನೀವೇ ನೋಡ್ಬೋದು, ವಿಶಾಲವಾದ ಆಟದ ಮೈದಾನ ಇದೆ, ಪ್ರಯೋಗಾಲಯ ಇದೆ, ಪುಸ್ತಕಾಲಯ ಇದೆ, ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಅನುಕೂಲನೂ ಇದೆ ಮಕ್ಕಳಿಗೆ. ಜೊತೆಗೆ ಫೈರ್ ಸೇಫ್ಟಿ ಇದೆ. ಜೊತೆಗೆ 13 ಇಯರ್ಸ್ ಇಂದ ಇಲ್ಲಿ 100% ರಿಸಲ್ಟ್ ಕೊಡ್ತಾನೆ ಬಂದಿದ್ದೀವಿ ಮಕ್ಕಳಿಗೆ. I'm working in the school since 14 years and I have many experiences after coming and working in the school. So first of all, when we look into the infrastructure, and we could see a bigger playground, and we have all types of labs in our school. All facilities are being provided to our children, including drinking water, toilet facilities, and apart from that you can see the fencing, it is closed, and children are being protected inside the school from morning till evening. So, and we give quality education to the children, and not only quality education, we care the children. Teachers take care of the children like the parents. So as soon as the children enter inside the school gate, from morning till evening, the teachers are like parents. They take care of the children even when they are sick, even when they are depressed. In such conditions also, teachers are like their own parents. They don't behave like teachers arrogantly, and teachers don't beat the children also. And you can see our management, they are very much supportive to the teachers. They are not only like manager or principal, they help the teachers and they take care of the family also. So we are indeed blessed to have such a kind of manager sir and principal madam.
not only that, we have different committees like child safety committee we have, then teachers working, women harassment committee we have, and we have fire extinguisher we have drinking water facility we have, and we have more ayahs working here inside, including a security to take care of the children from morning till evening. And I feel that working in the school is a blessed for me. Thank you. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ಹೆಸರು ಆಂಡ್ರಿಸ್. ನಾನು ಈ ಗುಡ್ ಶೆಪರ್ಡ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ವ್ಯವಸ್ಥಾಪಕರಾಗಿ ಕಾರ್ಯನಿರ್ವಹಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನಮ್ಮ ಒಂದು ಸಂಸ್ಥೆ ಇದೆ. ಈ ಸಂಸ್ಥೆ ಪರವಾಗಿ ನಾನು ಇಲ್ಲಿದ್ದೇನೆ. 2002ರಿಂದ ಪ್ರಾರಂಭವಾದಂಥದ್ದು. ಇವತ್ತಿವರೆಗೂ ಇದು ಉತ್ತಮವಂತ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಕಲ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಗುಣಮಟ್ಟದ ಶಿಕ್ಷಣವನ್ನು ಒದಗಿಸಿಕೊಡ್ತಾ ಇದೆ. ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲ ಪೇರೆಂಟ್ಸ್ ಸಹ ಅವ್ರಿಗೂ ಸಹ ಒಂದು ತುಂಬ ಒಂದು ಸಂತೋಷವಾಗಿದೆ. ಯಾಕೆಂದರೆ ನಾವು ಆ ರೀತಿಯಂಥ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ನಾವು ಕಲ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಂತಂದರೆ ಫಸ್ಟ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಕನ್ಸರ್ನ್ ಆಫ್ ದ ಚಿಲ್ಡ್ರನ್, ಆ ಒಂದು ಆದ್ಯತೆ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಗೇಟಿಂದ ನೋಡ್ರಿ, ಬಿಗ್ ಕಾಂಪೌಂಡ್ ವಾಲ್ ಇದೆ. ಇಲ್ಲೇ ನೋಡ್ತಾ ಇರ್ಬೋದು, ದೊಡ್ಡದಾದಂಥ ಒಂದು ಕಾಂಪೌಂಡ್ ಇದೆ. ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ. ಯಾರು ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಆದ್ರೆ ಒಳಗಲ್ಲಿ ಅವರು ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಅವರು ಬರ್ಕೊಂಡು ಏನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದ ವಿಷಯದೆಲ್ಲ ತಿಳ್ಕೊಂಡು ನಂತರನೇ ನಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ಆಡಳಿತಾಧಿಕಾರಿ ಹತ್ರ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಅವ್ರು ಬಿಡ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಧ್ಯಾಹ್ನ ಒಂದು ಲಂಚ್ ಬ್ರೇಕಲ್ಲೂ ಸಹ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಅವ್ರನ್ನ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಒಬ್ಬ ವಿದ್ಯಾರ್ಥಿನ ಹೊರಗಡೆ ಬಿಡೋದಿಲ್ಲ ಅವರು. ಸೊ ಹಾಗಾಗಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಆದ್ಯತೆ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮದು ಸೇಫ್ಟಿ, ಅಂದ್ರೆ ಸುರಕ್ಷತೆ, ವಿದ್ಯಾರ್ಥಿಯ ಸುರಕ್ಷತೆಗೆ ನಾವು ಮೊದಲನೇ ಆದ್ಯತೆ ಕೊಡ್ತೇವೆ. ಆ ರೀತಿ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತಂತಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಶೌಚಾಲಯ ಇದೆ. ಹೆಣ್ಮಕ್ಕಳಿಗೆ ಹಾಗೂ ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೆ ಶೌಚಾಲಯ ಸಪ್ರೇಟ್ ಆಗಿದೆ. ಸೊ ಆ ಶೌಚಾಲಯದಲ್ಲಿ ಸಹ ಅವರು ಒಳಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ CCTV ಸಹ ನಾವು ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿದೀವಿ. ಯಾರು ಹೋಗ್ತಾರೆ ಯಾರು ಬರ್ತಾರೆ ಅನ್ನೋದೊಂದು ಒಂದು ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡಲಿಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ. ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ನ್ಯಾಪ್ಕಿನ್ ಪ್ಯಾಡ್ ಅಂತೇಳಿ, ಅದು ಡಿಸ್ಟ್ರಾಯರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಅದನ್ನ ಬರ್ನ್ ಮಾಡೋಂಥದ್ದು, ಅದನ್ನು ಸಹ ನಾವು ಅನುಷ್ಠಾನಗೊಳಿಸಿದ್ದೇವೆ ನಮ್ಮ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ. ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಮ್ಮ ಶಾಲೆಯಲ್ಲಿ 2 ನರ್ಸ್ಗಳನ್ನು ನಾವು ನೇಮಕ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಅವರು ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇತರ ಒಂದು ಕಮ್ಯುನಿಟಿ ಹೋಗಿ ಪೇರೆಂಟ್ಸ್ಗೂ ಸಹ ಅವ್ರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. BP, ಶುಗರು, ಒಂದು ವೇಳೆ ಏನಾರು ಅವ್ರಿಗೆ ಜಾಸ್ತಿ ಮೆಡಿಸಿನ್ ಒಂದು ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ಏರುಪೇರಾದರೆ ನಮ್ಮವರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿಗೆ ಅವ್ರು ಸಹಾಯ ಮಾಡಿ, ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂಥ ಹೈದ್ರಾಬಾದ್ಲಿಂದ ಡಾಕ್ಟರ್ನ ಆನ್ಲೈನಲ್ಲಿ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ತಗೊಂಡು ಅವರಿಗೆ ಒಂದು ಆರೋಗ್ಯ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ನಾವು ಕಲ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ನಡೀತದೆ. ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ನಮ್ಮ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಇನ್ನು ಏನು ಹೇಳ್ಬೇಕಂತಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಲೈಬ್ರರಿ ಇದೆ, ಒಂದು ಮತ್ತು ಅದರ ಪ್ರಯೋಗಾಲಯ ಅಂತ ಇದೆ. ಇವಾಗಲೇ ನೋಡಿದ್ದೀರ ನೀವು. ಮಸ್ಟ್ ಅದ್ರ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಮ್ಯಾಥ್ಸ್ ಲ್ಯಾಬ್ ಇದೆ, ನಮಗೆ ಕಂಪ್ಯೂಟರ್ ಲ್ಯಾಬ್ ಸಹ ಇದೆ. ಸೊ ಇದೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಸ್ಕೂಲ್ನಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತಮವಾದಂಥ ಒಂದು ಗುಣಮಟ್ಟವಂತ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ನಾವು ಕಲಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ನಿಮಗೆ ಆಲ್ರೆಡಿ ಮನದಟ್ಟಾಗಿರ್ಬೇಕು. ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ನಾವು ನಮ್ಮ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯಿಂದ ಪ್ರಪ್ರಥಮ ಬಾರಿಗೆ 2021ರಲ್ಲಿ ಫೈರ್ ಸೇಫ್ಟಿ ಅಗ್ನಿಶಾಮಕ ಯಂತ್ರವನ್ನು ನಾವು ಅಳವಡಿಸ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಇದರಲ್ಲಿ KGF ಅಲ್ಲಿ ಮೋಸ್ಟ್ನೇದಾಗಿ ನಮ್ಮ ಸ್ಕೂಲ್ 2ನೇ ಶಾಲೆ ಇನ್ಸ್ಟಾಲ್ ಮಾಡೋದು. ಫೈರ್ ಸೇಫ್ಟಿ ಇದೆ, ಬಿಲ್ಡಿಂಗ್ ಸೇಫ್ ಇದೆ, ಡ್ರಿಂಕಿಂಗ್ ವಾಟರ್ ಇದೆ, ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ಯೂರಿಫೈ ವಾಟರ್ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಟೀಚರ್ಸ್ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಸ್ಟೂಡೆಂಟಿಗೆ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಅವ್ರನ್ನ ಗಮನಿಸಿ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವತ್ತಿನ ಪಾಠ ಪ್ರವಚನ ಏನು, ಎಲ್ಲವೂ ಸಹ ಒಂದು ಸಂಕಲಾತ್ಮಕವಾಗಿ ಗುಣಮಟ್ಟವಾಗಿ ಅವ್ರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಟೀಚರ್ಸ್, ವೆಲ್ ಕ್ವಾಲಿಫೈಡ್ ಟೀಚರ್ಸ್ ನಮ್ಮ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ನಾವು ನೇಮಕ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಯಾಕಂದರೆ CBSE ಪ್ರಕಾರವಾಗಿ ಆ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟಿಗೆ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿ ಆಗಲಿ ಆ ಒಂದು ನಾಮ್ಸ್ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ನೇಮಕ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತದೆ. ಸೊ ಆ ರೀತಿಯಾದಂತ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಎಲ್ಲ ಟೀಚರ್ಸ್ ಇಲ್ಲಿ ಸಿಬ್ಬಂದಿ ನೋಡಿದಿಲ್ಲ, ಅವರು ಕ್ವಾಲಿಟಿ ಅಂದರೆ ಕ್ವಾಲಿಫೈಡ್ ಟೀಚರ್ಸ್ನ ನಾವು ನೇಮಕ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಸೊ ಈ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ನಮ್ಮ ಶಾಲೆ. ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಪ್ರಪ್ರಥಮ ಬಾರಿಗೆ ನಾನು ನೆನ್ನೆ ಸಾನೆ DC ಆಫೀಸ್ಗೆ ಒಂದು ಪಾಶ್ ಕಮಿಟಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಪಾಶ್ ಕಮಿಟಿ ಅಂತಂದರೆ ಪ್ರಿವೆನ್ಷನ್ ವುಮೆನ್ಸ್ ಹರಾಸ್ಮೆಂಟ್ ಕಮಿಟಿ ನಾವು ಫಾರ್ಮ್ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಅದು ಹೈದ್ರಾಬಾದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಬೆರೆಲ್ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನಿರ್ದೇಶಕರು. ನಾವೆಲ್ಲವೂ ಸಹ ಕಮಿಟಿ ಮೆಂಬರ್ಸು. ಒಂದು ವೇಳೆ ಉದ್ಯೋಗದಲ್ಲಿ ಏನಾರ ಒಂದು ಸೆಕ್ಸುವಲ್ ಹ್ಯಾರಸ್ಮೆಂಟ್ ಆದ್ರೆ ಉದ್ಯೋಗರಿಗೆ ಆ ಕಮಿಟಿ ನಾವು ಫಾರ್ಮ್ ಮಾಡಿ ನಿನ್ನೆನೆ ನಾವು DC ಆಫೀಸ್ಗೆ ಅದರ ಪ್ರತಿಗಳನ್ನು ನಾವು ಕಳಿಸಿದ್ದೀವಿ. ಮತ್ತು
24-25 ರಿಪೋರ್ಟ್ ಸಹ ನಾನು ಇಮೇಲ್ ನಲ್ಲಿ ಕಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ಇದು ಪ್ರಪ್ರಥಮವಾಗಿ ನಮ್ಮ ಶಾಲೆಯಲ್ಲೇ KGF ನಲ್ಲಿ ನಾವು ಅಳವಡಿಸಿಕೊಂಡಿರುವಂತಹ ಒಂದು ಸಮಿತಿ ಇದು. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಸುರಕ್ಷತೆ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಇವೆಲ್ಲವೂ ಸಹ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಶಾಲೆ ಬಹಳ ಸುರಕ್ಷಿತವಾದಂಥದ್ದು, ಸೇಫ್ಟಿ. ಮತ್ತು ಕಳೆದ 13 ವರ್ಷಗಳಿಂದ ನಾವು 100ರಷ್ಟು ಫಲಿತಾಂಶವನ್ನು ಕೊಡ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಪೇರೆಂಟ್ಸ್ಗಳನ್ನ ನೀವು ಕೇಳ್ಬಹುದು, ಇಲ್ಲ ಅಂತಲ್ಲ, ಅವ್ರನ್ನ ನೀವು ಇಂಟರ್ವ್ಯೂ ಮಾಡಿ ಕೇಳ್ಬಹುದು. ಈ ಒಂದು ಗುಣಮಟ್ಟದ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ನೀವು ಅವ್ರ ಹತ್ರನೇ ತಿಳ್ಕೊಬಹುದು. ಕಳೆದ 2 ವರ್ಷಗಳಿಂದ ನಾವು CBSE ಯೊಂದಿಗೆ ಸಂವಿಧಾನ ಅಂತ ಅಫಿಲಿಯೇಷನ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. CBSE ನಾವು ಅಫಿಲಿಯೇಷನ್ ಆಗಿದೆ, ಅದು ಅಫಿಲಿಯೇಷನ್ ನಂಬರು ಇದೆ, ಅಫಿಲಿಯೇಷನ್ ಕಾಪಿ ಇದೆ, ನಮಗೆ ಮೆಮೊರಂಡಮ್ ಸಹ ನಮಗಿದೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಸ್ಟೇಟ್ ಸಿಲೆಬಸ್ ಅಲ್ಲದೆ CBSE ಬೋರ್ಡ್ ಎಕ್ಸಾಮ್ನ ಅವರು ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. ಆಲ್ರೆಡಿ 100% ರಿಸಲ್ಟ್ ಬಂದಿದೆ. ಈಗಲೂ ಸಹ ನಾವು ಉತ್ತಮವಂತ ಫಲಿತಾಂಶವನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಫೆಬ್ರವರಿ 15ರಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ ಆ ಎಕ್ಸಾಮು. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಆದ್ಯತೆ ಏನಂತಂದ್ರೆ ಗುಣಮಟ್ಟವಂತ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ. ಎರಡನೇದಾಗಿ ಆ ಒಂದು ಸೆಕ್ಯೂರಿಟಿ, ಸ್ಟೂಡೆಂಟ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ. ಮೂರನೇದಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಎನ್ವೈರ್ಮೆಂಟಲ್, ತುಂಬಾ ಪರಿಸರ ನೋಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಆಟದ ಮೈದಾನ ಇದೆ. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತಮವಂತ ಗುಣಮಟ್ಟವಂತ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ನಾವು ಕಲ್ಪಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಎಲ್ಲವೂ ಸಹ ಆಸ್ ಪರ್ ದ ನಾಮ್ಸ್ ಆಫ್ CBSE ವಿ ಹ್ಯಾವ್ ಇನ್ಸ್ಟಾಲ್ಡ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ಅಂಡ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಕೆಪ್ಟ್ ಎವ್ರಿಥಿಂಗ್. ನ್ಯಾಷನಲ್ ಫೆಸ್ಟಿವಲ್ಸ್ ನಾವು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಮೊನ್ನೆ ತಾನೇ ನಾವು ಆ ಒಂದು ಸೈನ್ಸ್ ಎಕ್ಸಿಬಿಷನ್ ನಾವು ಸಹ ಕಂಡಕ್ಟ್ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಅದರಲ್ಲೂ ಸಹ ಪೇರೆಂಟ್ಸ್ ತುಂಬಾ ಸಂತೋಷಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಅವರು ಮಕ್ಕಳು ಅದರಲ್ಲೂ ಸಹ ಭಾಗವಹಿಸಿ ಅವರು ಸಹ ಅವ್ರು ಮಾಡಿದಂತ ಒಂದು ಮಾಡಲ್ಸ್ ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ರೀತಿ ಆಗ್ತದೆ. ಟೀಚರ್ಸ್ ಗೈಡ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ, ಬಟ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಎಲ್ಲವೂ ಸಹ ಮಾಡಲ್ಸ್ ಅನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ತುಂಬಾ ಸಂತೋಷ. ನಮ್ಮ ಒಂದು ಶಾಲೆ ಒಂದು ತುಂಬಾನೇ ಏನೋ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಈ ಸರೌಂಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಶಾಲೆಯು ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಒಂದು ರೀತಿಯಿಂದ ಪ್ರೌಡ್ ಆಗಿ ನಾನು ಹೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ.